அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் நியூஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. செங்கல்பட்டில் முள்ளிவாக்கத்தில் ஒரு குழந்த 4வது படிக்கிற ஒரு குழந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து 8வது மாடியில் தவறி விழுந்துருச்சுங்க. கீழே விழுந்து இறந்துருச்சுங்க. 8வது மாடியிலேருந்து கீழே விழும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. அந்த போன உயிர் திரும்ப வருமா? இதுக்கு அந்த விஜயவாடா பில்டர்ஸ் மேலே தான் கண்டிப்பாக அவங்க மேலே தான் பெரிய தப்பு. ஏன்னா எல்லோரும் அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு அந்த ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு பிஸ்னஸ் மாதிரி கட்டிட்டு அவங்க வேறு இடத்துல போய் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறாங்க. யாருக்கு அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறானுங்க, ஒரு சேஃப்டியாக கட்டுறானுங்களா? ஒரு அத்தா பெரிய ஜன்னலுக்கு கம்பி வைக்காமல் கட்டியிருக்கிறானுங்க. அந்த குழந்தை என்ன பண்ணியிருந்துருக்குதுன்னா, அவங்க அம்மா அப்பா 2 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க பாட்டி வீட்டில் இருந்திருக்கு. அந்த பையன் மத்தியானம் சாப்பிட்டு சோஃபாவில் குதிச்சு விளையாடி இருந்திருக்குது. அந்த பையன் பேர் நவீன். நவீனோட அம்மா அப்பா பேர் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன், அக்ஷயா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த ஜன்னல்ருந்து தவறி விழுந்து இறந்த பையன் பேர் நவீன். அந்த பையன் சோஃபாவில் குதிச்சு, அந்த வயசு அப்படி 9 வயசு பையன், 4வது படிக்குது. அப்படின்னா பசங்க எப்பவுமே குறும்பு பண்ணுவாங்க பொண்ணுங்களை கம்பேர் பண்ணும்போது. அந்த பையன் குதிச்சு விளையாண்டுட்டு இருக்குது. பாட்டி இருந்திருக்காங்க, ஆனால் பாட்டி கவுனிக்கலையாட்டிருக்கு. அவங்களும் வயசானவங்க. அந்த பையன் குதிச்சு விளையாடும்போது சோஃபாவில் பக்கத்தில் ஜன்னலுக்கு கம்பி இல்லை, தவறி கீழே விழுந்து இறந்துருச்சுங்க. அது எவ்வளோ என்னன்னா, இவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் 4 மாதம் தான் ஆகுதாம்மா. வாடகைக்கு தான் இருக்காங்களாம்மா. ஸோ அங்கே கிட்டத்தட்ட 600 குடியிருப்புகள் இருக்காங்க. எல்லோரும் சொன்னாங்களாம்மா அந்த விஜய ராஜா பில்டர்ஸ் கிட்ட, அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்கன்னா அந்த பில்டர்ஸ் கிட்ட ஓனர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த உரிமையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஜன்னல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, பெரிய ஜன்னலாக இருக்குது, எங்களுக்கு கம்பி வச்சு கொடுத்தா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணலாம் ஆனால் பண்ண பாடு இல்லை. இப்போ ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சு, இனிமேல் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா மற்ற உயிர் போயிடக்கூடாது அல்லவா? ஆனால் அந்த உயிர் போன உயிர் அவங்க பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. பிஸ்னஸ் பணம் நாடு இதை நோக்கி போயிட்டுருக்கு. எதை நோக்கி போயிட்டுருக்குது? இப்போ அவனுக்கு என்ன? அவன் பணபலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, வெளியில் வந்துடுவான். ஜெயிலுக்கே போனாலும் வெளியில் வந்துடுவான். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும், வேதனை இருக்கும். கஷ்டப்பட்டு அந்த பையனை வயிற்றில் சுமந்து வளர்த்தி நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு. ஸோ மக்கள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போகும்போது ஹைஃபையாக இருக்கா, அப்படி இந்த வசதியாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பாதுகாப்பாக இருக்கான்னு பார்க்கணும். பாதுகாப்பு தாங்க முக்கியம், வசதியெல்லாம் 2வதுங்க. சரி, ஓகே, அந்த பில்டர்ஸ்காரங்க தான் அந்த ஜன்னலில் கம்பியே வைக்கலின்னு தெரிஞ்சு போச்சு. வாடகைக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் சேஃப்டிக்கு நாம் செலவு பண்ணி ஏதாச்சும் ஜன்னலுக்கு கம்பி வச்சுருக்கலாம். பரவாயில்ல, நம்ம செலவானாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு பாதுகாப்புக்கு நம்ம பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கரெக்டாக? இப்போ அந்த குழந்தை அது என்ன வாழ வேண்டிய வயசு. ஸோ நான் இன்னொன்றுங்க, ஒரு வீடு, அந்த வீடெலாம் எனக்கு எல்லோரும் வீடாக பார்ப்போம்ல, இந்த மாதிரி வீடு விலைக்கு வருதுன்னெலாம் போடுவாங்க யூடியூப்பில். அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, ஹைஃபையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு மாடியிலிருந்து வெளியில் ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அதில் ஒரு சேஃப்டியே இல்லை, சும்மா கொஞ்சோண்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்குறக்கு ஹைஃபையாக இருந்துச்சு. எல்லா கமெண்ட்டில் சூப்பராக இருக்குது, வாங்கினா இந்த மாதிரி வீடு வாங்கணும்னு சொல்லி போட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இல்லை, பாதுகாப்பே இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டில் அந்த இடத்துல நல்லா சுவர் கொஞ்சம் பெருசாக இது பண்ணியிருந்துருக்கலாம், ஹைட்டு கொஞ்சம் பெருசாக இது பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு அப்படி தோணுச்சு. குழந்தைங்க இருந்தால் என்ன பண்ணுறது, தவழ்ந்து விழுந்துட்டாலோ இல்லை பெரிய பசங்களே விளையாடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ கீழே விழுந்த பையன், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கீழே விழுந்த பையன் பெரிய பையன் தான், 4வது படிக்கிற பையன் தான், வேணே விழல, விளையாடிட்டு தெரியாமல் விழுந்துருச்சு. ஸோ சேஃப்டி இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒருத்தரோட கமெண்ட்டில் அந்த வீட்டில் சேஃப்டி இல்லைன்னு போடவே இல்லைங்க. செம்மையாக இருக்குது, ஹைஃபையாக இருக்குது, வாங்கினா இந்த மாதிரி வீடு தான் வாங்கணும்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒருத்தர் கூட அப்புறம் மக்கள் பாருங்கள், மக்களோட மனநிலை எப்படி போயிட்டுருக்குது. ஆடம்பரம், வசதி, அழகு, இதை நோக்கி போயிட்டுருக்குது. பாதுகாப்பு, ஆரோக்கியம், இதெல்லாம் எங்கே போச்சு? அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, என்ன சொல்லுவாங்கன்னா, எலி வளையானாலும் தனி வளை வேண்டும். அதாவது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, தமக்குன்னு ஒரு வீடு வேணும். ஏன்னா நமக்குன்னு வீடு கட்டும்போது பார்த்து கட்டுவோம். பேஸ்மெண்ட் நல்லா போடும். ஏன்னா அந்த வீட்டில் நாம் தான் வாழ போகிறோம். எவனோ ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். பேஸ்மெண்ட் எப்படி போட்டான்னு தெரியாது, ஜன்னலுக்கு கம்பி வைக்காமல் போயிட்டான் அவன் பாட்டுக்கு. அவன் குழந்தைகள் அந்த வீட்டில் வாழ போகிறது கிடையாது அந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ ஓகே, நம்ம சென்னையில் பெங்களூரில்
இந்த மாதிரி இடத்துலலாம் நாமளே போய் வீடு கட்டி வாழ்கிறது கஷ்டம்தான். சரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்க வாடகைக்கு தான் இருந்திருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த பார்த்துருக்கலாம். அந்த ஜன்னல் அங்கே கம்பி இல்லைன்னா வேறு வீடு வேறு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கலாம். இல்லைன்னா அவங்களே போய் ஜன்னலுக்கு கம்பி வச்சுருக்கலாம் செலவு பண்ணி. ஏன்னா பாதுகாப்புக்காக செலவு பண்ணுறது தப்பே இல்லைங்க. ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறது தான் தப்பு. உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவு சாப்பிட்லாம், ஆரோக்கியமான உணவு சாப்பிட்லாம். கார் வாங்குறதுலாம் முக்கியமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆரோக்கியம் என்ன. ஏன் எனக்கு அந்த அந்த பையனை பார்த்தாவே சின்ன பையன், வாழ வேண்டிய பையன். எங்கன்னா இந்த செங்கல்பட்டில் முள்ளிவாக்கத்தில் விஜயராஜா பில்டர்ஸ்னு போட்டிருந்துச்சு. அங்கே வந்து கிட்டத்தட்ட 12 மாடி இருக்குது. இவங்க இருந்தது வந்து 8வது மாடியில் இருந்திருக்காங்க. கணவன் மனைவி 2 குழந்தைங்க, அவங்க பாட்டி கூட இருந்துருக்குறாங்க. அந்த குழந்தைங்களோட பாட்டி, அம்மா அப்பா 2 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அந்த பையனுக்கு லீவு போல் மத்தியானம் சாப்பிட்டு சோஃபாவில் குதிச்சு விளையாடி இருக்குது. தவறி ஜன்னலேருந்து கீழே விழுந்த இடத்துல இறந்துருச்சு. ஏன்னா கீழே வந்து இரும்பு ராடில் அடுக்கி வச்சுருந்துருக்குறாங்க ஒரு இடத்துல. கரெக்டாக அந்த பையன் தலை அதில் பட்டுருச்சு. எவ்வளோ பெரிய வலி வேதனை. ஸோ இனிமேல் இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், பாதுகாப்போடு இருக்கிறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.